ஹாய் மகளே, நான் இங்கே நல்லா இருக்கேன். நீங்கள் அங்கே நல்லா இருக்கீங்களா? என் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பில்லு இருக்குது. And over here we have the people that follow us but never shop with us. இப்போ பார்த்தோம்னாக்கா தெருகளில் ஏதாவது ஒரு செடிகளை விளைஞ்சிருந்தாலே அது அடுத்த நொடியே நம்ம வீட்டு கொல்லைக்கு வந்துடும். ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு சொற்கள் வேறுபடும். அந்த மாதிரி எங்கள் ஊரில் கொல்லை என்று சொல்லுவோம், மற்ற ஊரில் சிலர் தோட்டம் என்று சொல்வார்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கங்க. சரி, ஓகே. இது இன்று நேற்று கிடையாது, சிறுபிள்ளைத்தனம் என்று சொல்வார்கள். அது இன்று வரை நடைமுறையில் இருக்குது என்பது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இந்த பில்லு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம கட் பண்ணி அதை முயலுக்கு நம்ம போட போகிறோம். கட்டிங் செய்த வேர்களை நம்ம பூமியில் பதிய வைக்க போகிறோம். அது ஆட்டோமேட்டிக்காக நிறையா படர்ந்து விளைச்சலை கொடுக்கும். பில்லுகளை எப்படி நான் பதிய வைக்கிறேன் பாருங்கள், எப்படி நடவு செய்கிறோம் பாருங்கள். ஒரு கம்பியை வைத்து ஒரு கோடு கிழித்து அதில் நம்ம அந்த வேரை வச்சாலே போதும். ஏன்பா பில்லுக்காப்பா பஞ்சம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எங்கே பார்த்தாலும் காணப்படும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்து எனக்கு கிடையாது. இருந்தாலும் நாம் வளர்த்து தண்ணி ஊற்றி அது கட்டிங் செய்கிற மாதிரி வராது. அதனால தான் நம்ம இடத்துலையே உற்பத்தி செய்தால் அது தரமாக இருக்கும், சுத்தமாக இருக்கும் என்பதால் தான் நான் இங்கே ஒவ்வொன்றா வெளியிலேருந்து எடுத்து போட்டு வளர்க்குறேன். இது முக்கியமாக நம்மளுடைய முயலுக்காகத்தான். தினமும் அடர் தீவனம் கொடுப்பதால் பிரச்சனை இல்லை, அதுங்களுக்கு பிடிக்காது. அதனால தான் பசுந்தீவனம் அப்பப்போ நம்ம கொடுக்கணும். உண்மையை சொல்லப்போனால் இந்த மாஞ்செடி தன்னந்தனியாக தெருவில் விளைஞ்சிருந்தது. அதை நான் பிடுங்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன் அது கையில் உள்ளது பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய முயல் போட்ட கோல்டுங்க. இதை தான் பள்ளம் படிச்சிட்டேன். அதில் முதல்ல கொஞ்சமாக அதில் போடுறேன். இது தான் நம்ம புழுக்கங்க, சரியா? இது முயல் புழுக்க. அதுக்கு பிறகு தான் மாமரத்தை நடவு செய்யணும். ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கணும்னு நம்புகிறேன். ஆணி வேறு இல்லை. இது விளையுமா விளையாதா என்று எனக்கு தெரியல. நம்ம முயலை பார்த்தீங்கன்னாக்கா எப்படி விரும்பி சாப்பிடுது பாருங்கள் இந்த பில்லை. அதனால தான் நான் மெனக்கட்டு வெளியிலேருந்து படிச்சுட்டு வந்தேன். அந்த வேரை மட்டும் நம்ம பூமியில் பதிய வச்சாச்சு. அந்த நுனியெல்லாம் கட் பண்ணி நம்ம முயலுக்கு போட்டாச்சு. இந்த வெள்ளை முயலாம் எப்படி சாப்பிடுது பாருங்கள். நமக்கு இந்த மாஞ்செடி ஃப்ரீயாக கிடைத்தது மகிழ்ச்சி. ஆனால் எப்போ வளர்ந்து எப்போ காய்க்குன்னு தெரில. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை ஒன்று போட்டுருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், நன்றி.